ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எதுக்காகப்பா இருக்குது அப்படிங்கிற கேள்வியை என்னைக்காவது நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா? இந்தியாவில் எவ்வளோ பணம் இருக்குது, அந்த பணத்தில் எவ்வளோ கடன் இருக்குது, இதெல்லாம் கணக்கு வழக்காக பாதுகாத்து அதை சரிபார்த்து வைக்கக்கூடிய வங்கி தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருடைய கணக்கையுமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவால் சரிவர பார்க்க முடியுமா? முடியாதே. அதுக்காகத்தான் ப்ரைவேட் பப்ளிக் பேங்க்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, HDFC, ICI இப்படின்னு சொல்லி பல வங்கிகள் இருக்குது. நமக்கு இந்த வங்கியில் ஏதோ ஒரு வங்கியில் ஒரு அக்கௌண்ட் இருக்கும், சரியா? உங்கள் அக்கௌண்ட்டில் இத்தனை ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஒரு கணக்கு புத்தகம் இருக்கா, பாஸ்புக்குன்னு சொல்லுவோம்ல, இதனுடைய காப்பி எங்கேயும் சேவ் பண்ணப்பட்டிருக்கு? அந்த வங்கியினுடைய முக்கியமான டேட்டா பேஸில் இல்லை அங்கே இருக்கக்கூடிய கணக்கு புத்தகத்தில் விக்கியினுடைய அக்கௌண்ட்டில் 1,00,000 ரூபாய் இருக்குது அப்படிங்கிற குறிப்பு இருக்குது. நாளைக்கு என் அக்கௌண்ட்லேருந்து என்னுடைய நண்பன் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 10,000 ரூபாய் நான் அனுப்புகிறேன். ஸோ விக்கியினுடைய கணக்கில் 1,00,000 ரூபாய் இருந்தது, அதில் 10,000 ரூபாய் ரமேஷுக்கு அனுப்புகிறாரு. இப்போ விக்கியினுடைய எஞ்சிய தொகை எவ்வளவு? 90,000 ரூபாய். ரமேஷினுடைய அக்கௌண்ட்டில் 10,000 ரூபாய் ஆல்ரெடி இருந்தது, 10,000 ரூபாய் விக்கி தந்திருக்காரு. டோட்டலாக அவருடைய அக்கௌண்ட்டில், ரமேஷினுடைய அக்கௌண்ட்டில் 20,000 ரூபாய் இருக்குது. இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தான் வங்கி அதிகாரிகள் இருக்காங்க, வங்கியினுடைய மேலாளர்கள் எல்லாருமே இருக்காங்க. அவங்களுக்கு சம்பளம் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். ஆனால் பிட்காயினில் இல்லை கிரிப்டோ கரன்சியில் இந்த மாதிரி வங்கிகளே கிடையாதே. அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்க வேண்டாம்ல, நேரடியாக நான் என்னுடைய நண்பனுக்கு அனுப்புகிறேன். அப்படின்னா இங்கே மைனிங் அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த மைனிங்க்கு எப்படி பைசா கிடைக்குது, பணம் எப்படி வருது? மைனர்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க பணம் சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறாங்க, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் பணம் எப்படி போகுது? பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல. அப்படின்னா மைனிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும்ல. அதை தான் இந்த பாகம் 3ல் பார்க்க போகிறோம். முதல் பாகத்தில் பிட்காயினா என்னன்னு பார்த்தோம், இரண்டாவதுல பிளாக் செயின் டெக்னாலஜி பார்த்தோம், மூன்றாவதுல மைனிங் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். பிட்காயின் அப்படின்னு சொல்கிறது ஒரு கிரிப்டோ கரன்சி. அது மட்டும்தான் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு பார்த்தா கிடையாது. நிறைய கிரிப்டோ கரன்சிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. அதில் ராஜாவாக இருக்கிற ஒரு கிரிப்டோ கரன்சி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிட்காயின் தான். இந்த பேரை வச்சு பிட்காயின், காயின் சொன்ன உடனே நம்ம ஞாபகத்துக்கு எது வருது? 1 ரூபாய் 2 ரூபாய் இருக்கிற மாதிரி ஒரு காயின் மாதிரி இருக்கும், இல்லாட்டி தங்க நாணயம் மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. இந்த பிட்காயினுக்கு இதுதான் வடிவம் அப்படிங்கிற ஒரு வடிவமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு மேக்ஸில் 10 அப்படின்னு எழுதுனா, இப்போ என் அக்கௌண்ட்டில் எனக்கு ஒரு பிட்காயின் அக்கௌண்ட் இருந்து அதில் 10ன்னு இருந்துச்சுன்னா எனக்கு 10 பிட்காயின் இருக்குது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் மட்டும்தான். ஸோ இந்த பிட்காயின் அப்படிங்கிறது விர்ச்சுவல் மணி, இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மணி, அவ்வளோதான். இந்த பிட்காயின் அப்படிங்கிறத நான் ஒரு நபரிடமிருந்து வேறொரு நபருக்கு அனுப்பலாம். இப்படி அனுப்பும்போது தான் ஒரு பிளாக் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ டிரான்சாக்ஷனை பதிவு பண்ணுறதுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் ரமேஷுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணேன்னா அந்த டிரான்சாக்ஷனை யார் வழியாக பண்ணினேன்? ஒரு வங்கி வழியாக பண்ணினேன். என்னுடைய பேங்க் HDFC, ரமேஷனுடைய பேங்க் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ICICI. அப்படின்னா முதல்ல HDFCலேருந்து ICICI பேங்க்குக்கு போகும், ICICI பேங்க்லேருந்து நேராக ரமேஷனுடைய அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ 2 வங்கிகள் இருப்பதால் 2 விதமான கணக்கு புத்தகத்தில் அதெல்லாம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? காப்பி பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ தான் பிட்காயின் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளே வரப்போகிறோம். கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் அது இயங்கக்கூடிய முதன்மையான தொழில்நுட்பம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜி தான். பிளாக் செயின் அப்படிங்கிற டெக்னாலஜியை பற்றி விரிவாக நம்ம பார்த்துட்டோம். வேறு எதுவுமே கிடையாது. இந்த பேங்கில், வங்கிகளில் எப்படி கணக்கு புத்தகம் இருக்குதோ அதே மாதிரியான ஒரு புத்தகம் தான் இந்த பிளாக் செயின். ஒவ்வொரு பக்கங்கள், கணக்கு புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி பிளாக் செயினில் இருக்கக்கூடியது தான் ஒவ்வொரு பிளாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பிளாக் செயினில் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி ஏற்றப்படுகிறது, கணக்கு புத்தகத்தில் எப்படி கணக்கு எழுதுகிறோமோ அதே மாதிரி இந்த பிளாக் செயினில் ஒரு பிளாக் அப்படிங்கிறது எப்படி ஏற்றப்படுகிறது, யாரால் ஏற்றப்படுகிறது, அதை தான் மைனிங் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு டிரான்சாக்ஷன், நான் என்னுடைய நண்பனுக்கு ரமேஷுக்கு ஒரு பிட்காயினை கொடுக்க போகிறேன். எனக்கு யாரெல்லாம் பிட்காயின் தந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, A அப்படிங்கிற ஒரு நபர் 0.6 பிட்காயின் தந்திருக்காரு, இன்னொரு B அப்படிங்கிற நபர் 0.6 பிட்காயினை தந்திருக்காரு. அப்படி என் அக்கௌண்ட்டில் 1.2 பிட்காயின் கிடக்குது. ரமேஷ் என்கிட்ட கேட்குறான், ஒரு பிட்காயின் தாரியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் என்ன செய்கிறேன்? ரமேஷனுடைய யூசர் நேமை கொடுத்து, இல்லை ரமேஷனுடைய பிட்காயின் அட்ரஸை கொடுத்து அவனுக்கு ஒரு பிட்காயின் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி அனுப்ப போகிறேன். வாட்ஸ்அப்பில் எப்படி மெசேஜ் அனுப்புவோமோ அதே மாதிரி தான். 1 அப்படின்னு சொல்லி அனுப்பினோன்னா அங்கே மெசேஜ் போகுதில்ல, 1ன்னு வந்து ரிசீவ் ஆகுதில்ல, அதே மாதிரி ஒரு பிட்காயின் அப்படின்னு சொன்னோன்னே ரமேஷனுடைய அட்ரஸுக்கு போட்டோன்னே போகுது. ஸோ உங்ககிட்ட இப்போ இருக்கிற கேள்வி, ரமேஷுக்கு ஒரு அட்ரஸ் இருக்குது, எனக்கு ஒரு அட்ரஸ் இருக்குது.
இந்த அட்ரஸ் அப்படின்னு சொல்றது சாதா இமெயில் அட்ரஸ் தான். g.vigneswaran@gmail.com அப்படிங்கிறது என்னுடைய இமெயில் அட்ரஸ். அந்த இமெயில் அட்ரஸ் பப்ளிக்காக நான் யாருக்கு வேணாலும் சொல்லலாம். ஆனால் அதனுடைய பாஸ்வேர்டை சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அந்த பாஸ்வேர்டை நான் பப்ளிக்காக சொல்லிட்டேன்னா என் இமெயிலுக்குள்ளே யார் யார் இமெயில் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடும். இதே மாதிரி ஒரு பிட்காயின் அப்படின்னு சொல்லும்போது 2 விதமான அட்ரஸ் இருக்குது. ஒன்று ப்ரைவேட் அட்ரஸ், இன்னொன்று பப்ளிக் அட்ரஸ். பப்ளிக் அட்ரஸ் நம்முடைய யூசர் நேம் மாதிரி, ப்ரைவேட் அட்ரஸ் அப்படிங்கிறது நம்முடைய பாஸ்வேர்டு மாதிரி. ஸோ நான் ரமேஷனுடைய பப்ளிக் அட்ரஸை பயன்படுத்தி ரமேஷுக்கு என்ன அனுப்புகிறேன்? ஒரு பிட்காயின் அனுப்புகிறேன். நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறத எங்கே இது சேவ் ஆகும்? இந்த பிளாக் செயின், அதாவது டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்ல. இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டத்தில் இதே மாதிரி நிறைய பேர், நான் ரமேஷுக்கு அனுப்புகிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய வேறொரு நபர் வேறொரு நண்பருக்கு 2 பிட்காயின் அனுப்பியிருக்கலாம். இல்லாட்டி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் அவருடைய நண்பருக்கு வேறொரு பிட்காயின் அனுப்பியிருக்கலாம். இது எல்லாம் ஒரே பிளாக் செயினுக்கு கீழே வருது. பிட்காயின் அப்படிங்கிற ஒரு பிளாக் செயினுக்கு கீழே வருது. நான் சொல்கிறது பிட்காயினை பேஸ் பண்ணி தான். நாளைக்கு விக்கி காயின் அப்படின்னு சொல்லி நானே ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜியில் ஒரு கிரிப்டோ கரன்சியை என்னால் உருவாக்க முடியும். அது அந்த பிளாக் செயின் மெத்தடில் ஓடிட்டுருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்குற எக்ஸாம்பிள் எல்லாமே பிட்காயினுக்காக ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜி, ஒரு கணக்கு புத்தகம் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த கணக்கு புத்தகத்தில் வரவு வைப்பதற்காக நிறைய நபர்கள் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே டெம்பரரியாக ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகும். அப்படி டெம்பரரியாக ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகிறது தான் மெமரி பூல் அப்படின்னு சொல்கிறாங்க. மெம் பூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெமரி பூலில் நிறைய விதமான டேட்டா வந்திருக்கும். விக்கி ரமேஷுக்கு அனுப்பியிருக்காரு, இந்த நண்பர் இங்கே அனுப்பியிருக்காரு, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நண்பர் அங்கே அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வரும். இந்த டீட்டெயில்ஸ் 1 MB இருக்கலாம். அதாவது ஒரு சைஸ் இருக்குங்க, ஒரு பிளாக்குக்கு இவ்வளோ தான் சைஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது 1 MB அப்படின்னு சொல்கிறாங்க, சில நபர்கள் 8 MB அப்படின்னு சொல்கிறாங்க. 1 MBக்கு தேவையான டேட்டாவை அப்படியே ஒரு நபர் எடுப்பார். இப்போ தான் உங்களுக்கு இருக்கிற ஒரு கேள்வி வருது, இந்த நபர் யார் அப்படிங்கிறது தான். இப்போது நம்ம பேங்கில் போனோம்னா அங்கே கேஷியர் இருப்பாங்க. கேஷியர் நம்முடைய கேஷ் பக்காவாக பணத்தெல்லாம் வாங்கி வரவு செலவு கணக்கெல்லாம் கம்ப்யூட்டர் வழியாவோ இல்லாட்டி அந்த கணக்கு புத்தகம் வழியாவோ எழுதி வைப்பாங்க. இந்த இடத்துல தான் வேறு யாருமே இல்லையே. நான் கொடுக்குற டிரான்சாக்ஷன் ரமேஷ்க்கு கொடுக்க போகிறேன், இதை யார் சரிபார்ப்பது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அந்த சரிபார்க்கும் வேலையை செய்யக்கூடிய நபர்கள் தான் மைனர்ஸ், அதாவது மைனிங் பண்ணக்கூடிய நபர்கள். மைனிங் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்டோன்னே நமக்கு என்ன வருது? ஓ, மைனிங்னா நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுதில்ல. உதாரணத்துக்கு கோல்டு மைனிங் எடுத்துட்டிங்கன்னா சுரங்கம் தோண்டணும், சுரங்கத்திலேருந்து தாது மணலை எடுக்கணும், தாது மணலை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து தங்க உலோகங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்படி நிறைய வேலை இருக்குல்ல. இந்த மைனர்ஸுக்கும் இல்லாட்டி இந்த மைனிங் செய்யக்கூடிய நபர்களுக்கும் நிறைய வேலை இருக்குது. முதல் வேலை, இந்த மெம்பூல்லேருந்து ஃபஸ்ட் ஒரு பிளாக்கை எடுக்கணும். அந்த பிளாக்கை எடுக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த பிளாக்கை எடுத்துட்டாங்கன்னா ஒரு பிளாக்கை பொறுத்த வரைக்கும் அந்த பிளாக்கினுடைய ப்ரீவியஸ் நோடு எது அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸ், ஒரு ஹேஷ் அட்ரஸ் இருக்குன்னு சொல்லி போன பதிவில் நம்ம பார்த்தோம். மறுபடியும் சொல்கிறேன், போன பதிவு பார்க்கலன்னா பார்த்து விடுங்கள், ஐ பட்டனில் அட்ரஸை கொடுத்துட்றேன். ஸோ ஒரு பிளாக்கை எடுத்தோம், ஒரு பிளாக்கினுடைய ப்ரீவியஸ் ஹேஷ். கணக்கு புத்தகத்தில் ஒரு பக்கத்தை எடுத்திங்கன்னா அந்த பக்கத்துக்கு பேஜ் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த பேஜ் நம்பர் 58னா முந்தைய பேஜ் நம்பர் என்ன? 57. ஸோ முந்தைய பேஜ் நம்பருக்கு பதிலாக ஒரு பிளாக்ல, இந்த பிளாக் செயின் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜியில் ஹேஷ் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு பேஜுக்கு ஒரு பேஜ் நம்பர் இருக்கும்ல, நான் சொன்ன மாதிரி 58 அப்படிங்கிற ஒரு பேஜ் இருக்கும்ல, அதுக்காக ஒரு ஹேஷ் இருக்கும். இந்த ஹேஷை தான் இவங்க கண்டுபிடிக்கணும். யார் கண்டுபிடிக்கணும்? மைனிங் பண்ணுறவங்க கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது மேத்தமேட்டிக்கல் அல்கோரிதம் தான். கம்ப்யூட்டர் வச்சு தான் செய்ய முடியும். நிறைய நேரம் அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நம்பராக கொடுத்து நான் சொன்ன மாதிரி 400 கோடி முறை இதை சரிபார்த்து ஏதாவது ஒரு நேரத்தில் அந்த பிளாக் செயினில், அந்த கணக்கு புத்தகத்தில் இல்லாத ஒரு நம்பர், அதாவது அந்த பேஜ் நம்பர் 58 அப்படிங்கிற ஒரு நம்பரில் எந்த கணக்கும் இல்லைன்னா 58வது பேஜில் கொண்டு நம்ம ஒரு கணக்கு எழுதலாம். அதே மாதிரி இந்த மைனிங் செய்கிறவங்க ஒரு ஹேஷ் வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அது அந்த பிளாக் செயினில் இல்லாத ஒரு வேல்யூவாக இருந்துச்சுன்னா இது என்ன ஆகும்? இந்த பிளாக் அங்கே போய் இன்சர்ட் ஆகும். இப்படி இன்சர்ட் ஆகும்போது இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இந்த பிளாக் வேலிட் ஆனது தானா, ப்ரீவியஸ் ஹேஷ் இருக்கா, 57வது பேஜ் நம்பர் மாதிரி ப்ரீவியஸ் ஹேஷ் இருக்கா, அதெல்லாம் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணி இந்த பிளாக் செயினில், இந்த கணக்கு புத்தகத்தில் புதிய ஒரு பக்கத்தில் கணக்கு எழுதி புதிய ஒரு பிளாக்கை ஆட் பண்ணுறானே, இவனுக்கு என்ன ஊதியம் கொடுக்க போகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா இவங்களுக்கு 2021 ஏப்ரல்லேருந்து கிடைக்கக்கூடிய ஊதியம் 6.25 பிட்காயின். ஸோ இவருடைய அக்கௌண்ட்டில், இந்த மைனிங் செஞ்சார் பார்த்தீங்களா, அவருடைய அக்கௌண்ட்டில் 6.25 பிட்காயின் வந்து கிடச்சிரும்.
ஒரு பிட்காயினுடைய சாதாரண இப்போது இருக்கும் விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமார் 2.5 கோடி ரூபாய். அப்படின்னா 6 பிட்காயின் இந்த மைனிங் செய்பவர்களுக்கு கிடைக்கிறது. இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற கேள்வி, நானும் நாளைக்கே மைனிங் செய்ய போகிறேன், 6 பிட்காயினை வாங்க போகிறேன், 6 2 12 15 கோடி கிட்ட என் அக்கௌண்ட்டில் வந்துருமே அப்படின்னு கேட்டால் இது சாதாரண விஷயம் கிடையாது. முதல்ல அதாவது ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி 2009 இந்த பிட்காயினை கண்டுபிடிக்கும் போது ஒரு பிளாக்கை ஆட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 50 பிட்காயின் கிடச்சிட்டு இருந்துச்சு. கணக்கு புத்தகத்தில் ஒரு கணக்கு பேப்பர் எழுதுறதுக்கு இவர் இந்த டிரான்சாக்ஷன் செய்தார் அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, அப்படி ரெஜிஸ்டர் பண்ணுற நபருடைய அக்கௌண்ட்டில் 50 பிட்காயின் ஆட் ஆகும். ஒவ்வொரு 4 வருஷத்துக்கும் இந்த 50 பிட்காயின் அப்படிங்கிறது பாதியாக குறையும். அதாவது 2009க்கு பிறகு 2013 ஒரு நபர் இந்த மாதிரி பிளாக் ஆட் பண்ணுறாருன்னா அவருக்கு 25 பிட்காயின் கிடச்சிட்டு இருந்துச்சு. 2013 2017 2017க்கு பிறகு ஒரு நபருக்கு 12.5 பிட்காயின் கிடச்சிட்டு இருந்துச்சு. 2021 இப்போ ஒரு நபர் ஒரு கணக்கு புத்தகத்தில் ஆட் பண்ணுறார், ஒரு பிளாக் ஆட் பண்ணுறாருன்னா அவருக்கு கிடைப்பது 6.25 பிட்காயின் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 6.25 பிட்காயினுக்காக தான் எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க. இதுக்காக மட்டுமே ஓடிக்கிட்டே இருக்காங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இந்த பிட்காயின் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஸ்தம்பித்து விடும். ஏன்னா டோட்டலாகவே 21 மில்லியன் பிட்காயினை தான் உருவாக்க முடியும். இப்போவே கிட்டத்தட்ட 1,87,00,000 பிட்காயின் அப்படிங்கிறதெல்லாம் உருவாகிருச்சு. 2140வது வருஷத்தோடி இந்த பிட்காயின் அப்படிங்கிறது 21 கோடி பிட்காயினும் வந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வரும்? ஒவ்வொரு பிளாக்காக ஆட் ஆகும்போது ஒரு 6 பிட்காயின் கிடைக்குதா? இப்படி நாள் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 900 பிட்காயின் அப்படிங்கிறது ஆட் ஆகுது. இந்த 900 பிட்காயின் எந்த கணக்கின் அடிப்படையில் ஆட் ஆகுது விக்கி? ஒரு கேள்வி இருக்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு பிளாக், ஒரு கணக்கு புத்தகத்தில் கணக்கு எழுதுறதுக்கு நமக்கு டைம் தேவை. அதே மாதிரி இந்த பிளாக் செயினில் ஒரு பிளாக்கை ஆட் பண்ணுறதுக்கு 10 நிமிடங்கள் அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. ஒவ்வொரு 10 நிமிடங்களுக்கு ஒரு முறை தான் ஒரு பிளாக் என்பது ஆட் செய்யப்படுகிறது. ஒரு பிளாக்கில் எவ்வளவு டிரான்சாக்ஷன் வேணாலும் இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு பிளாக்குக்கு 1 MB அப்படி இல்லைனா 8 MB இருக்குது. 500 டிரான்சாக்ஷன் இருக்கலாம், 600 டிரான்சாக்ஷன் இருக்கலாம், 10,000 டிரான்சாக்ஷன் கூட இருக்கலாம். ஸோ இந்த டிரான்சாக்ஷனை உள்ளடக்கிய ஒரு பிளாக் இன்சர்ட் ஆகிறதுக்கு 10 நிமிஷம். டோட்டலாக ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். 24 மணி நேரத்தை நிமிடங்கள் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா 1440 நிமிடங்கள். 1440 நிமிடங்களில் ஒவ்வொரு 10 நிமிடங்களுக்கும் ஒரு பிளாக் ஆட் ஆகுதுன்னா 144 பிளாக் ஆட் ஆகும். 144 பிளாக், ஒவ்வொரு பிளாக்குக்கு 6.25 பிட்காயின் கிடைக்குதுன்னா 144 பிளாக் இன்டு 6.25. அப்படி நாள் ஒன்றுக்கு 900 பிட்காயின் அப்படிங்கிறது ஆட் ஆகுது. இப்படி இன்னைக்கு 900 பிட்காயின், நாளைக்கு 900 பிட்காயின் அப்படிங்கிறது இந்த பிட்காயினுடைய நெட்வொர்க்கில் ஆட் ஆகி வரும்போது தான் 2140 பிட்காயின் அப்படிங்கிறது அதனுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் 21 மில்லியன் பிட்காயினை வந்து அடைந்து விடும். அதன் பிறகு யாராவது பிளாக்கை ஆட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பிட்காயின் கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா 21 மில்லியன் பிட்காயினும் பிட்காயினுடைய நெட்வொர்க்கில் வந்துடும். ஸோ 2140வது வருஷத்துக்கு பிறகு இந்த பிளாக்கை ஆட் பண்ணுற, மைனிங் ப்ராசஸ் பண்ணுற வேலையை செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா செய்வாங்க. ஏன்னா இப்போ நான் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறேன். என்னுடைய நண்பருக்கு ரமேஷுக்கு நான் 2 பிட்காயின் அனுப்புகிறேன். அப்படி 2 பிட்காயின் அனுப்பும்போது அங்கே ஃபீ அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபீல $100 தரேன், சீக்கிரமாக என்னுடைய ரிக்வெஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னால் சொல்ல முடியும். அப்படி $100 அப்படிங்கிறத ஒரு பிளாக்ல ஆட் பண்ணும்போது இப்போ இருக்கிற நபர்களுக்கு 6.25 பிட்காயின் ப்ளஸ் ஒரு $100 எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஏன்னா நான் $100 அவருக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி 2140வது வருஷத்துக்கு பிறகு ஒவ்வொரு பிளாக் இல்லாட்டி நீங்கள் பிட்காயின் வழியாக டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சின்ன ஒரு ஃபீ கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த ஃபீ தான், ஒரு பிளாக்ல நிறைய டிரான்சாக்ஷன் இருக்கலாம், அந்த டிரான்சாக்ஷனில் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் இத்தனை ரூபாய் ஃபீ அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஒரு பிளாக்கை, ஒரு கணக்கு புத்தகத்தில் எழுதக்கூடிய மைனிங் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த பிளாக்ல இருக்கக்கூடிய ஃபீஸ் எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டினியூஸாக இந்த மைனிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது. அடுத்ததாக இருக்கக்கூடிய கேள்வி, நானும் மைனிங் செய்யலாமா விக்கி அப்படிங்கிறது தான். ஒரு காலகட்டம் இருந்துச்சுங்க 2009 சாதாரண கம்ப்யூட்டரில் சின்னதாக கொஞ்சம் அல்கோரிதம்லாம் எழுதி இந்த பிளாக்கை ஆட் பண்ணுற, பிளாக் செயினில் ஆட் பண்ணுற சாஃப்ட்வேர்லாம் இருந்தால் மட்டுமே போதும்.
ஆனால் காலங்கள் செல்ல 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 நான் சொன்னேன், ஒரு டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இல்லாட்டி ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு முன்னாடி இருக்கிற பிளாக் அதுக்கு பின்னாடி இருக்கிற பிளாக் எல்லாமே வெரிஃபை பண்ணணும். அப்படி வெரிஃபை பண்ணுறதுக்கு அந்த ஹேஷிங்கை உடைக்க வேண்டும். அதாவது அந்த ப்ரைவேட் கீ பப்ளிக் கீ எல்லாம் போட்டு அந்த ஹேஷிங் எல்லாம் உடைக்க வேண்டும். அப்படி உடைப்பதற்கு சாதாரண கம்ப்யூட்டரால் முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது. ரொம்ப பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர் தேவை. இந்த பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர் ப்ளஸ் அது கூட கண்டிப்பாக கிராஃபிக்ஸ் கார்டு அப்படிங்கிறது தேவை. ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு கிடையாது, நிறைய கிராஃபிக்ஸ் கார்டை வச்சுள்ள ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல அதிநவீன கம்ப்யூட்டரை வச்சு தான் இப்போ மைனிங் அப்படிங்கிறத செஞ்சிட்டு இருக்காங்க. தோராயமாக மைனிங் செய்கிறதுக்கு கரண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக தேவைப்படுது. நம்ம ஊரில் ஒரு கிலோவாட் ஹவருக்கு 5.2 ரூபாயிலிருந்து 8 ரூபாய் வரை நம்ம யாருக்கு கொடுக்கணும்? ஈபிக்கு கொடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு கொடுக்கணும். அப்படி மைனிங் செய்வதற்காக நம்ம கம்ப்யூட்டர்லாம் டிசைன் பண்ணி இவ்வளோ எலக்ட்ரிசிட்டியெல்லாம் வச்சு மைனிங் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மை விட அதிநவீன கம்ப்யூட்டரை வேறொருத்தன் வச்சுருக்கான்னா யார் இந்த பிளாக்கை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே கணக்கு. அவங்க ஆட் பண்ண 2 மணி நேரம் கழிஞ்சு நான் ஆட் பண்ணனா எனக்கு அந்த பிட்காயின் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஸோ நம்மை விட அதிநவீனமாக இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரை வச்சுருக்கிறவன் ஈஸியாக என்ன செஞ்சுட்டு போயிடுவான்? அந்த பிளாக்கை ஆட் பண்ணிவிட்டு போயிடுவான். இங்கே லக் ப்ளஸ் அதிநவீன தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இரண்டும் தேவைப்படுகிறது. இந்த இரண்டும் ஒரு சேர ஒரு நபருக்கு கிடைக்கும்போது அவங்களால என்ன செய்ய முடியும்? ஏர்ன் பண்ண முடியும். அதாவது மைனிங் வழியாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இப்போ இருக்கிற கேள்வி, பிட்காயினில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணலாமா அப்படிங்கிறது தான். இந்த பிட்காயின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி வேறொரு பதிவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பிளாக் செயின் புரிஞ்சிருச்சு. பிளாக் செயினா எதுவுமே கிடையாது, ஒரு கணக்கு புத்தகம். அதில் பிளாக் அப்படிங்கிறது ஒரு பக்கம். அந்த பக்கத்தில் கணக்கை எழுதக்கூடிய நபர்கள் தான் மைனர்ஸ், மைனிங் செய்யக்கூடிய நபர்கள். அப்படி அந்த கணக்கை எழுதி சரிபார்த்த அந்த வேலைக்காக அவங்களுக்கு கிடைப்பது தான் ரிவார்ட்ஸ். அதாவது இப்போ ரிவார்டு எப்படி கிடைக்குது? பிட்காயினாக கிடைக்குது. வரும் காலங்களில் அந்த ரிவார்டு ஃபீயாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஓவராலாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இனிதான் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பிட்காயினில் செய்யலாமா வேண்டாமா, எந்த பிட்காயினில் செய்யலாம் இல்லை செய்யலாமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. ஏன்னா போன பிளாக் செயினே நான் 10:30 மணிக்கு போட்டதுனால வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பகிர்ந்து, இவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த வீடியோ போடுறதுனால தான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு பகிரலாம். பகிர்ந்து இதை கொஞ்சம் பாருப்பா, இதுதான் மைனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லி புரிய வைக்கலாம். உங்களுடைய சப்போர்ட்டுடன் அடுத்த காணொளியில் பார்க்கலாம். இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.